நம்ம வாழ்க்கையில ஒரு வார்த்தை வந்தா நம்ம மனசு உடனே வருத்தப்பட ஆரம்பிக்கும். அதுதான் தோல்வி. தோல்வி என்கின்ற அந்த வார்த்தை எத்தன பேர நிறுத்துச்சோ, எத்தன பேர சோர்வடைய வச்சுச்சோ, எத்தன பேர அழ வச்சுச்சோ. ஆனா உண்மையில அந்த வார்த்தை நம்மை நிறுத்துவதற்காகவோ, அழ வைக்கவோ, வருத்தப்பட வைக்கவோ வந்தது கிடையாதுங்க. அது நம்மை மீண்டும் எழச் செய்ய வந்தது. உதாரணமா, எடிசன் 1000 முறை தோற்ற பின் தான் லைட்டை கண்டுபிடித்தாராம். அவரிடம் நிபுணர்கள் கேட்டார்களாம், "உங்கள் 1000 தோல்விகளைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?" என்று. அதற்கு, "அந்த 1000 வழியில் லைட் எரியாது என்பதை அறிந்தேன்" என்று கூறினாராம். அதுதான் உண்மை. தோல்வி உன்னை தோற்கடிக்காது. நீ அதை விட்டு போகும்போதுதான் தோற்றுப் போகிறாய். இன்று முதல் தோல்வி என்ற வார்த்தையை கேட்கும்போது பயப்படாதே. அந்த வார்த்தைக்கு புதிய அர்த்தம் கொடு. அதை நீ உன் அடுத்த முயற்சிக்கான ஒரு பாசிட்டிவ் சைனாக எடுத்துக்கோ. ஏன்னா வெற்றிக்கு செல்லும் பாதையில ஒவ்வொரு தோல்வியும் ஒரு சின்ன ரிகர்சல் தான். முயற்சி பண்ணாதவனுக்கு தோல்வி கிடையாது. தோல்வி வந்தாலே முயற்சி பண்ணணும் தான் அர்த்தம். அதுவே உன் வளர்ச்சிக்கான முதல் அடையாளம். இலக்கை நோக்கி தொடர்ந்து நகரணும். தோல்வியின் அச்சத்தால குறிக்கோளை மாற்றிக்கொண்டே இருக்காமல் தன்னம்பிக்கையுடன் இலக்கை நோக்கி தொடர்ந்து நகர்ந்து செல்லணும். பொதுவாகவே வெற்றிகரமான மனிதர்கள் தங்கள் சிந்தனை, செயல்கள், இலக்குகளை அடிக்கடி ஆய்வு செய்ய நேரம் ஒதுக்குவாங்க. இந்த சுய விமர்சன சிந்தனை அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளவும் வழி செய்கிறது. அதை பின்பற்றினாலே நாமும் தோல்வியிலிருந்து மீண்டு வந்து வாழ்வில் வெற்றி பெற முடியும். ஒரு முயற்சி தோல்வி அடைந்தால் பாதியில் விட்டுவிடாமல் அதிலிருந்து கற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி செல்ல வேண்டும். தோல்வி அடைவது என்பது உண்மையில் வலிக்கத்தான் செய்யும். இருப்பினும் நாம் தொடர்ந்து அந்த வலியுடனே இருக்காமல் அதிலிருந்து வெளியேற முயற்சிக்கணும். குழந்தைகள் நடக்க கற்றுக்கொள்ளும் பொழுது பல முறை தரையில் விழுந்து எழுவார்கள். அதற்காக பயந்து அவர்கள் நடக்க முயற்சிப்பதை நிறுத்துவதே இல்லை. அதனால தோல்வியை எப்படி பார்க்கணும்னா, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது, வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது. முதலில் கற்றுக்கொள்வோம், பின்பு பெற்றுக்கொள்வோம்.